श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। कुच्छं पंचदशी 13வது अध्यायम् ब्रह्मानंदे अद्वैतानंद। वेदांत விஷயத்தில் இந்த ஆனந்தம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். எதனாலன்னு சொன்னால், உலகத்தில் விஷய ஆனந்தம் நமக்கு தெரியும். ஆனால் விஷயானந்தத்துக்காக அடிக்கடிக்கு முயற்சி பண்ணுறோம். அது வரும் போகும். அந்த முயற்சி பண்ணும்போது நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வந்த ஆனந்தம் போகாமல் காப்பாற்றுறதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஸோ இந்த விதமாக எல்லோருக்கும் ஆனந்தம்தான் வேணும்னு ஆசை இருந்தால் கூட வெளியில் நம்மளால் சாதிக்க முடியல. வெளியில் வர ஆனந்தம் அனித்யம், தாத்காலிகம் அப்படின்னு உணர்ந்த ஒருத்தர் சாஸ்வதமான வேற ஏதாவது ஆனந்தம் இருக்கார். நான் இவ்வளவு கஷ்டப்படாமல், இவ்வளவு துன்பப்படாமல், கவலைப்படாமல் செய்யறதுக்கு ஆனந்தம் ஏதாவது இருக்கா அனி கேள்வி இவனை விவேகத்தினால விசாரணை செய்யணும்னு விரும்புகிறான். அப்படி விசாரணை செய்யறதுக்கு விரும்புகிற அந்த முமுட்சுக்கு தான் இந்த பஞ்சதசி வித்யாரண்ய சுவாமி ரொம்ப விஸ்தரித்து 15 அத்தியாயங்கள் இந்த பஞ்சதசி புஸ்தகத்தில் எழுதினார். இதில் கூட நம்ம இந்த கடைசி 5 அத்தியாயங்கள், அது 11, 12, 13, 14, 15 இது எல்லாமே கூட 5 அத்தியாயங்களும் ஆனந்த மீமாம்ச. ஆனந்தத்தினை பற்றி முதல் விவேக பிரகரணம், அப்புறம் தீப பிரகரணம், அப்புறம் ஆனந்த பிரகரணம். இப்படி 15 அத்தியாயங்கள் 5 பிரித்து 3 பாகங்களாக இருந்தது. நம்ம இந்த இடத்துல இந்த ஆனந்த பிரகரணங்களில் வர 5 அத்தியாயங்கள்னு பார்த்துட்டு வரும்போது 2 அத்தியாயங்களை முடிச்சுட்டு இப்போ 3வது அத்தியாயத்தில் பிரம்மானந்தே அத்வைதானந்த. நம்ம அனுபவத்தில் என்ன இருக்கின்றது? உலகத்தில் துவைத்தம் இருக்கின்றது. துவைத்தத்தில் எப்பவுமே பயம் இருக்கும். துவைத்தத்தில் எப்பவுமே குறை இருக்கும். துவைத்தத்தில் எப்பவுமே அசந்திருப்தி இருக்கும். அதனால அத்வைத சத்தியத்தினை உணர்ந்தால் தவிர ஒரு மனிதனுக்கு பூர்ணமான ஆனந்தம் வராது, திருப்தியும் வராது, துக்கமும் போகாது. ரெண்டாவது இல்லாத அந்த பொருள் என்னன்னது தெரிஞ்சுக்கணும். அது பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் வேதாந்தம் சொல்றது. அது தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபம், சத்து, சித்து எல்லாம் விவரிச்சதுக்கப்புறம்
அந்த பிரம்மம் நானேதான் అనేది உணரணும். அப்போ அந்த நான் இதுல ரெண்டு நான் கிடையாது, பலதே கிடையாது, ஒரே ஒருதான், ஒண்ணுதான். அதனாலதான் அது அத்வைத. அதுலதான் அதுல இல்லை, அதுதான் ஆனந்த ஸ்வரூபம், அதுதான் பிரம்மஸ்வரூபம், அதுதான் என்னுடைய ஸ்வரூபம். இப்படி விஷயம் நமக்கு தெரிவிக்கிறதுக்காக பல ஸ்லோகங்கள், பல உதாரணங்கள், பல ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு வித்யாரண்யர் இந்த அத்தியாயத்தில் கடந்த மாதம் கடந்த சத்சங்கத்தில் பார்த்து முடிச்சது 32வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 32வது ஸ்லோகத்தை இன்னொரு வாட்டி படிக்கிறோம். कार्योत्पत्तेः पुरा शक्तिः निगूढा मृद्यवस्थिता कुलालादिसहायेन विकाराकारतां व्रजेत्. துவைத்தம் காணப்படுறதுக்கு காரணம் என்ன? பிரபஞ்சம் எல்லாமே பலதா வெரைட்டியா இருக்கின்றது. அது காணப்படுறதுக்கு காரணம் மாயா சக்தி, மாயா சக்தி. அந்த சக்தினை பற்றி விவரிக்கிறதுக்காக அது நிஜமா இருக்கின்றனதா, இருந்துச்சுன்னா எங்க இருக்கு, அதை பற்றி நிறைய பேச முடியுமா, இல்லை விவரிக்க முடியுமா, இல்லை விசாரணை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி விவரிக்க முடியாது, அநிர்வச்சனீயம். அதனால அது இருக்கேன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அதுக்காக யோக வாசிஷ்டத்தில் வசிஷ்டர் ராமருக்கு சொல்லி கொடுத்த விவரணனை இங்கே சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி வித்யாரண்யர் ஆரம்பித்தார். இந்த மாயா பற்றி பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா மாயாவுடைய காரியம்தான் இந்த துவைத்தம் இவ்வளவு காணப்படுறது. இந்த பிரபஞ்சம் உலகம் பற்றி பேசி சொல்லி மாடுமா? நீ இவ்வளவுதான் நீ சொல்ல முடியுமா? இல்லை, அது எக்கச்சக்கமா அப்படி இருக்கு. ஆனா அது சத்தியம் இல்லை. பெருசாவும் அனுபவத்துக்கு இந்திரிய அனுபவ கோச்சரமாகவும் பலதாகவும் பெருசாகவும் இருந்தா கூட அது சத்தியம் இல்லை. அதுக்காக ஒரு ஆயாமா ஒரு ராஜகுமாரர்களுக்கு கதை சொல்றது எப்படியோ அந்த கதையில தாற்பயமே இல்லை. குழந்தை தூங்கணும், அவனுக்கு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஆயாமா கதை சொல்றாரு. அதுதான் ஆரம்பிச்சாரு. அப்படி கதை சொல்ல 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 தூங்கிட்டான் குழந்தைகள். கதை என்னன்னா ஒன்றும் இல்லை. அதில் இந்த மாயா விஷயம் சக்தி கூட நீ எவ்வளோ பேசணும்னு முயற்சி பண்ணா கூட அது இல்லாதது. பேசி பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி முதல் அந்த ஸ்லோகங்களை சொல்லி ஆழமா என்ன கதை சொல்லிச்சானே சொல்லிட்டாரு. அது நம்ம 2 வாரம் அப்பப்போ பார்த்து முடிச்சிருக்காரு படிக்க போல. அதுக்கு பிறகு ஒரு உதாரணம் எடுத்து சொன்னார். ஏன் இதெல்லாம் கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணுறேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு சத்சங்கம். ரொம்ப நாள் நேராக சத்சங்க செய்யலைன்னா
நம்முடைய மன புத்தியோட நிலை என்ன இருக்கு, எப்படி இருக்கும் అనేది கவனிக்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் அப்படி இப்படி போயிருக்கும். அது ஏதோ கேட்கணும் மீடியாவில் ட்ரை பண்ணால் கூட நேர சத்சங்கத்தில் வந்து உட்காரும் போது ஒரு கமிட்மெண்ட்டு இது தனி. அதனால் ரொம்ப கேப் வந்தால் நமக்கே தெரியும், திரும்பி ரொம்ப சிரமம், வழியில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமம். சரி, அதனால நான் 1-2 மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சார்கோல் எரிய கறி இருக்கு, அது எரிஞ்சிருக்கு, அதனால நெருப்பு அது சிகப்பாக. ஸோ அது வந்து அதில் எரிக்கிற சக்தி இருக்குன்னு நமக்கு இப்படி பார்த்தா தெரியல, அது அப்படியே அங்கே நின்று பார்த்தா தெரியல. ஆனால் அது வந்து போய் தொட்டிட்ட இங்கே வந்து கொப்பளம். சரி, அப்போது சக்தி இருக்குன்னு தெரியல. இது பர்னிங் எரிக்கிற சக்தி. எனக்கு சக்தின்னா அது பலதாக இருக்கும்னு சொன்னார். எக்ஸாம்பிள் சொன்னார், கல்லில் கட்டியாக இருக்கிற சக்தி, ஜலத்தில் ஜில்லுன்னு இருக்கிற சக்தி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு. காற்று வீசுறது பாருங்க, அதோடைய சக்தி, இப்படி பலதெல்லாம் எல்லாம் சக்தி. அது ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அங்கே என்னமோ ஒன்று இருக்குது, எனர்ஜி. சரி, அந்த எரிஞ்சிட்டு கறின்னு தொட்டிட்டா கொப்பளம் வந்துச்சு. கொப்பளம் வந்ததுக்கப்புறம் அப்போதான் அதில் பர்னிங் பவர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனால் பர்னிங் பவர்னு நம்ம பார்த்தோமா, அதோடைய காரியம் எஃபெக்ட் இங்கே பார்த்தோம். சரி, அந்த பர்னிங் பவர்லேருந்து ஏற்பட்ட எஃபெக்ட் இந்த கொப்பளம்னா, இப்போ எனக்கு எரிஞ்சிச்சு, கொப்பளம் வந்துச்சு. நீங்கள் யாராவது இன்னும் வந்து அந்த கொப்பளத்தை தொட்டிட்டா உங்களுக்கு எரியாது. எனக்கு கொஞ்சம் வலிக்கும். அந்த நெருப்புன்னு தொடரும்போது எனக்கு எரிஞ்சிங்க கொப்பளம் வந்தது போல் இந்த கொப்பளத்தை நீங்கள் தொட்டிட்டா உங்களுக்கு பர்னிங் பவர் அங்கே இருக்குன்றது ஒன்றும் தெரியாது. இப்போ பர்னிங் பவர் எங்கே இருக்குன்னு பார்க்கல. இப்படி அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம் 31 வந்து 32 இப்போ படித்தது. இங்கே தான் 30வது ஸ்லோகத்தில் இருந்து நமக்கு வேதாந்தத்தில் ரொம்ப முக்கியமாக ட்ரெடிஷ்னலாக சொல்கிற இந்த குடம், மண் குடம், இதுதான் எக்ஸாம்பிள் எடுத்தார். இன்னும் 10 ஸ்லோகங்கள் மேலே இது பற்றி பேசுவார். சரியா? இன்னும் இருக்கு சார் 10. முன்னாடியே நீங்களும் பேசி சொல்லி முடிச்சாச்சு. பட் எகெயின் திரும்ப உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோகங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணவே பார்க்குறோம். சரி, 32 முதல்ல இது இருக்குன்னாரு. இது குடமனே ஒரு நாமம், அதுக்கு ஒரு ஷேப், ரூபம். இது வரத்துக்கு அந்த குவையன் காரணமாயிருக்கான். குவையன் வந்து அது பண்ணாத வரைக்கும் அந்த மண்ணில் இந்த குடமனே ஒரு ரூபம் வரத்துக்கு காரணமான அந்த சக்தி அடங்கியிருக்கு, அன்மேனிஃபெஸ்டாக இருக்கு. ஆனால் குவையன் மூலமாக அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி தான் ஆரம்பித்தார். 32 என்ன பார்க்குறோம்னா, இங்கே ஒரு சந்தேகம் வந்திருந்தால், என்ன சந்தேகம்? மாய, இங்கே மாயன்னா சக்தி. அந்த சக்தி சமஷ்டியில் சொல்லும்போது மாயா சக்தி, வெஷ்டிలో நமக்குள்ள சொல்லும்போது மனோ சக்தி. வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாயாசக்தி சமஷ்டியில் பண்ணுறதே நிஜம்
சத்தியம் கிடையாது. காட்டுறது இங்கே மனசும் நினைக்கிறது, காட்டுறது, செய்கிறது எல்லாம் இதையும் சத்தியம் கிடையாது. என்ன கேள்வின்னா, இது மண்ணு, இந்த மண்ணுக்குள்ள அந்த சக்தி இருக்குன்றீங்க. அது அது வேற இருக்கிறதுனால தானே, இல்லை இது கூட சேர்ந்து இருக்கிறதுனாலயா? இதில் அந்த எஃபெக்ட், குடமன் எஃபெக்ட்னு காட்டுறது. சக்தி எனர்ஜினை பற்றி ஆப்ஸ்ட்ராக்ட் பேச முடியாது, மேட்டர் பற்றி தான் பேச முடியும். இப்போது இங்கே வர இந்த ஸ்லோகங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. E=mc². அதில் சயின்ஸ் சொல்கிறது என்னன்னா, எங்கேயுமே யாருமே எப்பவுமே கூட ஒரு அணு கூட மேட்டர்னு கிரியேட் பண்ண முடியாது, மேட்டர்னு டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஆனால் மேட்டர் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, எனர்ஜியே மேட்டராக காணப்படும். அது இப்படி இவ்வளோ கனமாக இருக்கிற இவ்வளோ பெரிய மலை, அது எனர்ஜி ரூபமாக மாறி அது எப்படி இருக்கும்னா இருக்கும். அது நமக்கு பிரெயினுக்கு, இந்த மனசுக்கு எட்டாது. சரியா? அதே தான் இங்கே இப்போ சொல்லும் போதும் 32 என்ன படித்தோம்னா, இந்த கேள்வி அப்போ ஏன் அந்த சக்தி நீ பார்க்க முடியல? இப்போ இதில் இருந்துச்சுன்னா இந்த சக்தி நீ தனியாக பார்க்க முடியல. காரியத்தை பார்க்குறோம், எஃபெக்டுங்க. காரியம் வரத்துக்கு காரியம் எப்பவுமே இல்லையே. பொதுவாக என்ன உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பேசுகிற சக்தி இருக்கு, அது நான் உபயோகப்படுத்தலைன்னு உங்களுக்கு தெரியாது. அன்மேனிஃபெஸ்டாக இருந்தால் தெரியும். இப்போ சக்தி అనేది அன்மேனிஃபெஸ்டாக இருக்கும்போது, அது என்னோட பேச்சு அன்மேனிஃபெஸ்டாக இருக்கும்போது அது சக்தி ஆகும். அந்த சக்தியே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வியக்தமாகும் போது அது பேச்சு ஆகும். சரி, அப்போ ஏன் அந்த சக்தியை நம்ம பார்க்க முடியல? அதேபோல் செப்பரேட் பண்ணி எஃபெக்ட்னு, எஃபெக்ட்டுக்கு காரணமான அது ரெண்டு செப்பரேட் பண்ணி அதை பார்க்கலாமா? அப்படி அதையும் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? இப்படியெல்லாம் கேள்வி வந்தால் இப்போ பரமாத்மா மாயாசக்தினால இந்த உலகம் வந்துச்சுன்னு சொல்கிறோம். அந்த மாயாசக்தியை நம்ம தனியாக பார்க்க முடியல, பரமாத்மாவே பார்க்க முடியல. அந்த காரியம் மட்டும்தான் பார்க்குறோம், எஃபெக்ட். இப்போ இந்த காரியம் எந்த அளவுக்கு சத்தியம், எது ஆதாரமாக வச்சுட்டு இது சத்தியம்னு நம்பி நமக்கு இது பின்னாடி ஓடுறோம், இது முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஜீரோ. அவிவேகம், அஜ்ஞானத்தினால தவிர இந்த காரியமான எஃபெக்டான இந்த உலகம் கொஞ்சம் கூட சத்தியம் கிடையாது, சத்தியம் கிடையாது. சரி, அந்த மாதிரி கேள்வி வரும்போது இப்போ இங்கே என்ன சொன்னாருன்னா 32 காரிய உற்பத்தியே கூட அந்த காரியம் கொடமனே காரியம் வரதுக்கு முன்னாடி சக்தி இது கொடமனை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த மண்ணில் தான் இருக்கு. மண் இல்லாமல் புகையன் பண்ணுவான், பண்ண முடியாது. அந்த சக்தி நிகூடமாக இருக்கு, அது அன்மேனிஃபெஸ்டாக தெரியாமல் இருக்கு. எப்படி இருக்கு? மண்ணாகவே இருக்கு. மிருத் அவஸ்திதா, மிருதுன்னா மண்ணாகவே இருக்கு. இது சப்ஜெக்ட் ரொம்ப அப்படிதான். பஞ்சதசி வேதாந்தம்னா ஓகே, ஐ கேனாட் ஹெல்ப். வேறு அங்கெங்கே கொண்டு போய் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா, கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறோம். இந்த பிரக்கிரியை இப்படி இது சொல்லிக் கொடுக்குறோம்னா இது திரும்பி சிந்தனை பண்ணலைன்னா
ஏதோ கதை போல பேசிட்டு போகிறார் 1 hour அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆனால் என்ன ஆச்சு, அப்போ குலாலாரி சகாயேன குயன் வந்து அவனுடைய சகாயத்தினால விகார ஆகாரத்தாம் ரஜித், விகாரம் ஏற்பட்டு மண்ணில் ஒரு ஆகாரம் வந்தது. அது சொன்னதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறோம். அப்போ அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். என்ன கேள்வின்னா, வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, கொடமனி இந்த பெயரு, கொடமனி இந்த ரூபம், கொடமனே பேரு, கொடமனே ரூபம், இது மித்யா. உனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா கூட, நீ இதை உபயோகப்படுத்திட்டு யூட்டிலிட்டி இதில் இருந்தா கூட, எது சொல்றானோ கவனிச்சுக்கணும். கொடம் நாமம், கொடம் ரூபம் போய் மித்யா. சரி, அப்போ எது சத்தியம்? இங்க கொடமனே நாம ரூபத்தில் மண்ணுதான் சத்தியம். நான் குடம் காட்டிட்டும் அதே தானே சார் காட்டுறேன்னு நான் சொல்லக்கூடாது. கொடமனே பேரு இருக்கின்றனதா நிஜமா? பேரு கிடையாது, ரூபமும் கிடையாது, மண்ணு தான் இருக்கு, மண்ணு தான் இருக்கு. அப்போ அதே மாதிரி இந்த உலகம்னு சொல்லப்படுற நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், உலகம் என்ன? நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் மெனி வேர்ல்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே மாயாவுடைய காரியம் இல்லையா? மாயாவுடைய காரியம். அந்த மாயாவுடைய காரியமான இந்த உலகம் நாமரூபம் கூட மித்யா. இங்க எப்படி குடம் நாமரூபம் மித்யாவோ, மண்ணுதான் சத்தியமோ, அப்போ அங்கே மாயா சொல்லும் போது பிரம்மம் தான் சத்தியம். அந்த மாயா சக்தினால காட்டப்பட்ட இருக்கிற போல் தெரிவிக்கப்படுற அந்த உலகம் நாமரூப பிரபஞ்சம் மித்யா. அசத்தியம் சொல்லக்கூடாது, மித்யானே பதம் தான் வாழணும். என்ன இருக்கு ஆனால் இல்லை, எக்ஸ்பீரியன்ஷியல்லி அனுபவத்தில் இருக்கு, வாஸ்தவத்தில் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? அனுபவம் தானே சார் வாஸ்தவம். அனுபவம் வாஸ்தவமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. வானவில் 7 கலர் அனுபவம் வாஸ்தவமா, ஆகாயம் நீலம் வர்ணம் அனுபவம் அவாஸ்தவம், காணல் நீர் கண்ணுக்கு அனுபவம் ஆனால் வாஸ்தவம் இல்லை. இப்படி இங்கே உனக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாரு, உலகம் மொத்தம் அப்படிதா. அப்போ பிரம்மன் என்ன சொன்னான்? இப்போ ஆரம்பத்தில் சச்சிதானந்தம். அப்போ இந்த மொத்தம் துவைத நாம ரூப பிரபஞ்சம் which is just projected by Maya, ஆனால் நிஜமா அது இல்லை. ஆனால் அதுக்கு சப்ஸ்ட்ராட்டம் ஆதாரம் என்னன்னா சச்சிதானந்தம் பிரம்மா. எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ் பிளிஸ் இஸ் த சப்ஸ்ட்ராட். இங்கே மண் எப்படி சப்ஸ்ட்ராட்டமோ, சப்ஸ்ட்ராட்டம்னா மூலம் ஆதாரம். இப்போ இது மேலே காணப்படுற இந்த நாமரூபத்துக்கு சில இடமே இல்லை. அதே போலதான் இங்க மாயாசக்தினால காணப்படுற இந்த நாமரூபம் எல்லாமே பிரம்மன்ல இப்படி ஒரு அதான் மாயாசக்தி இப்படி காட்டுறது. இப்ப என்ன சொன்னோம்? காட்டுறதுனால தெரிஞ்சதுனால சத்தியம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ சப்ஸ்ட்ராட்டத்துக்கு போகணும், மூலத்துக்கு போகணும். மூலத்தினை நம்ம உணர்ந்தா அப்போ இந்த நாம ரூப துவைத பிரபஞ்சம் செய்கிற தொந்தரவு, ப்ராப்ளம்ஸு, கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். சரியா? அதனால இந்த
நமக்கு ஆனந்தம் முக்கியம்னு சொன்னேன். இப்போ ஆனந்தத்தில் ஆனந்தம் கூட பிரம்மானந்தம்னு சொன்னேன். என்ன இந்த சாப்டருடைய டைட்டில் பிரம்மானந்தே ஆத்மானந்த அத்வைதானந்த. ஸோ அந்த அத்வைதமான ஒரே வஸ்து மேலே சும்மா இப்படி இதெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் தான், மித்யா தவிர நாட் ரியல். அப்போ அந்த மூலப்பொருளுடைய நிஜஸ்வரூபம் அத்வைதானந்தம், அதே பிரம்மானந்தம். சரி, இது இப்போ இந்த விஷயத்தை எலாபரேட் பண்ணது. அப்போ இந்த குடத்துடைய ஸ்டேட்டஸ் என்ன சார்? குடம் இதோட ஸ்டேட்டஸ் என்ன, அது விவரிக்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகங்களும் புருதுத்வாதி விகாராந்தம் ஸ்பர்ஷாதிம் சாபி மிருத்திகாம் ஏகீக்ருத்ய கடம் பிராஹுः விசார விகலா ஜனாः. விகலா ஜனாக அப்படின்னா புத்தி இல்லாதவங்க. விகலாங்கன்னா ஹேண்டிகேப்டு, ஜென்ரல்லி டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு வச்சாங்க இல்லையா. எதில் இவங்க ஹேண்டிகேப்டு இந்த மக்கள் விசாரிக்கிறதுலோ, எப்படி சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கோ விசாரணை செய்கிறதுக்கோ இவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாத, தகுதி இல்லாத விசார விகலாங்கா ஜனாக என்ன நினச்சிக்கிறாங்க? இப்போ இது கிராஸாக இருக்குது, ரவுண்டாக இருக்கு, உள்ள காலியாக இருக்கு. இப்படிப்பட்ட எட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோமே, புருதுத்வாதி விகாராந்தம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன விகாரங்கள்? அது புதுன்னு இங்கே அர்த்தம் கிராஸ்னஸ்ஸாக, மன்னனில் கிராஸ்னஸ், அப்புறம் ஒரு ரவுண்டு ஷேப், ஓகே, ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப், அப்புறம் உள்ளே காலியாக இருக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் விகாராந்தம் இதெல்லாம் அந்த குடம் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸ்பர்ஷாதிஞ்ச எக்ஸெப்ட் வேறு சொல்கிறாரு, இதே தொடர்றேனே நான், ஸ்பர்ஷ தெரியுறதே கட்டியாக இருக்க கிராஸை அப்படின்னு சொல்லி ஸ்பர்ஷ ஆதிவன்னா சப்த ஏதோ ரவுண்டு வருது. சப்த ஸ்பர்ஷ ரூப நக்கிமான உப்பு இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸெட்ரா இதெல்லாம் குடிச்ச அது நிஜமாக பார்த்தா மண்ணுக்கு சேர்ந்தது. எது? கிராஸ்னஸ், ரவுண்ட்னஸ், ஓகே, எம்டினஸ், இதெல்லாமே மண்ணுக்கு சேர்ந்து மிருத்திகாம். அதை என்ன பேசுகிறாரு, என்ன சொல்ல வர்றாருன்னது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்? குடம் అనేది நாமம், ஒரு ரூபம். இது நிஜம் கிடையாது. இதே மன்னன்னு சொல்ல மாட்டோம். நாமரூப பிரபஞ்ச உலகம் பார்த்து இது எதிலோந்து மூலம்லோந்து வந்தது அந்த பிரம்மனே சொல்ல மாட்டேனே. நாமரூபங்களை கொடுத்துட்டு ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதனால தானே நீ ரொம்ப துக்கப்படுறே, கவலைப்படுறே, ஆசைப்படுறே, ஓடுறே, எல்லாம் வருது. எதனால? இங்கே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இங்கே இப்போ அந்த குடம் வந்ததுக்கப்புறம் அந்த கட்டியாக இருக்கிறது, உருண்டையாக இருக்கிறது, காலியாக இருக்கிறது, இப்போ எல்லாம் இருக்கிறது மண்ணுக்கு சேர்ந்தது. சப்த ஸ்பர்ஷாதி எல்லாமே கூட மண்ணுக்கு சேர்ந்தது தவிர குடமனே நாமரூபத்தையும் சேர்ந்ததில்லை. அப்போ என்ன பண்ணுறான்? அப்போ ஏகீகிருத்திய அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவனும் மண்ணுடைய குணங்கள் எதுவும் இருக்கோ அதெல்லாத்தையும் இதுக்கு மேலே கொண்டு வந்து அப்புறம் என்ன சொல்கிறான்? இது கட்டம், இது குடம் அப்படின்னு சொல்கிறான். யாரோ
கிரே மேட்டர் இங்கே இல்லாதவன். என்ன மொத்தம் மண் களிமண் இருக்கு. அதனால அவனுக்கு அதனால மண்ணு தெரியல, வேற என்னமோ தெரியுது. சரி, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி. அவிவேகம் சொன்னார்ல, இப்போ விசார விகலாங்க, எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க, அப்படி சொல்லலாமா அப்படின்னு சந்தேகம் தான் அதுக்கு சொல்றாரு. இப்போ எசன்ஸ்ன்னு பாரு, from the standpoint of the மூலம் ஆதாரம் எசன்ஸ். குலால வியாப்ருதே பூர்வஹ யாவானம்ஷ சனோ கடஹ பశ్చాత్తు పృదు బుధ్నాదిం மத்வே யுக்தா ஹி கும்பதா. அங்கங்கே இதே வச்சு அங்கங்கே சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி பேசார். குலால வியாப்ருதே, குவைய இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பூர்வகா அது யாவான் அம்சா, அது ஒரு களிமண் உருண்டை இருக்கு, லம்ப், ஒரு பிண்டம் போல் உருண்டை இருக்கு. அவன் வந்ததுக்கு முன்னாடி அப்படி இருக்கு, ஜஸ்ட் லம்ப் ஆஃப் மட், களிமண் கட்டி இருக்கு உருவம். அப்புறம் அப்போ அது என்னாச்சு, அந்த உருண்டையா அப்படி வச்சிருக்கிற அந்த களிமண் சஹ கடகா. ஆனா அப்ப அதுல கடம் இல்லை. நீ சொல்ற கடமனே ஆகாரம் ரூபம் அதுல இருக்கா? இல்லவே இல்லை. கடகா ஆனா பஷாத் சம்பவம். அதுக்கப்புறம் தூ பிருது புத்னாதி மத்வே, அதுக்கப்புறம் இந்த இப்போ சொன்ன அந்த பிருதுன்னா சொன்ன குவாலி கிராஸ்னஸ், ஓகே, புத்னாதின்னா ரவுண்ட்னஸ், இதெல்லாமே எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்படி இருந்ததுக்கப்புறம் இது கும்பம், இது கட்ட குடம் அப்படின்னு சொல்லி சொல்றது தப்புன்னு கிடையாது அப்படின்றாரு. யுக்தா ஏவ கும்பதா அப்படியே குடம்னு சொல்றதுல தப்புன்னு கிடையாது. ஆனா அது நிஜம் சொல்றதுல என்ன இருக்கு, ஆனா அது நிஜம்னு நினைச்சுக்காதே. உலகத்துல டிரான்சாக்ஷன் பண்றோமா இல்லையா? உலகத்துலதே இருக்கும். இந்த பஞ்சதசி கேட்கிறோம், அத்வைத்தம் கேட்கிறோம், உலகம் எங்காவது போகுமா? அனுபவத்துல உலகம் இருந்துட்டே இருக்கும் ஞானிக்கு கூட. ஆனா துவைத்தத்தினால வர எஃபெக்ட் அத்வைத ஞானிக்கு ஏற்படாது, அவன் மேல இருக்காது. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசம் எஃபெக்ட் ஆகிறது இல்லைன்னு வெளியில யாருக்காவது தெரியுமோ தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அதுக்கு பேர் தான் அந்த எஃபெக்ட். துவைத்தம் காணப்பட்டுட்டு இருந்தா கூட, துவைத்தத்துல இருந்துட்டு இருந்தே கூட, அத்வைத்த ஞானத்தினால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இருந்து அவர் ஸ்தித பிரஜனும், அவர் திருப்பி குணாதீத்தனும், அவந்த பராபக்தனும், அவந்த ஞானனிஷ்டவான் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அது இப்படி இருக்கும்போது சரி, இப்போ கடைசியில் அந்த சக்தியின் உற்பத்தி கும்பமனே கொடவனே ஒரு உருவம் நாமம் வரதுக்கு காரணமாக இருக்கிற அந்த சக்தி இருக்கு. அதை பற்றி இன்னும் விவரிச்சு கொண்டு அந்த சக்தியை பற்றி விவரிக்க முடியாது. இதுதானே மெயின்லி இன்எக்ஸ்பிளிகபிள், அன்னிர்வச்சனீயம்னு முதல்ல சொல்லிட்டோம்.
இப்போ அது எப்படி அனிர்வச்சனீயம் అనేది சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்தில் சகடோ நம்ருதோ பின்னஹ வியோகே சத்யநீக்ஷணாத் நாப்யபின்ன புரா பிண்ட தசாயாமனவேக்ஷணாத். நம்ம கூப்பிடுற இந்த குடமனேது மண்ணுக்கு தவிர வேறவா இருக்க மிருது. இந்த மண்ணுல இருந்து குடமனேது வேறவா இல்லை, தனியா. ந பின்னஹ கடஹ சஹ கடஹ ந பின்னஹ மிருதஹ. மண்ணுக்கு மீறி தனியாக வேற கட்டம் అనేది ஒன்று பொருள் ஒன்றும் கிடையாது. சரி, ஆனால் என்ன ஆச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? வியோகே சதி. ஒருவேளை நம்ம பண்ண முடியாது, மண்ணுன்னு நான் எடுத்துக்கிறேன், அந்த நாமரூபம் குடம் நீ எடுத்துக்கோ. ஆபரணம் தங்கம் நான் வச்சுக்கிறேன், அந்த நாமரூபம் காது கம்மல் கையோடைய வலைகள் அது அந்த நாமரூபம் எடுத்துக்கோ, தங்கம் நான் வச்சுக்கிறேன். அப்படி செப்பரேட் பண்ண முடியுமா? செப்பரேட் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை இப்போ செப்பரேட் பண்ணி பாருன்னு சொன்னால் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாரு வியோகே சதி. சப்போஸ் அப்படி செப்பரேட் பண்ண சொன்ன அனீக்ஷணாத். ஆனால் செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி அதான் சொன்ன ஆபரணம் நாமரூபத்தினையும் தங்கத்தின் வேறு பண்ணி பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. தங்கமே நாமரூப ஆபரணமாக காணப்படுறதுக்கு என்ன ஒரு சக்தி காரணமாக இருக்கின்றனதோ அது தனியாக பார்க்க முடியாதனால ஆபரண நாமரூபத்தினையும் தங்கத்தின் வேற பார்க்க முடியாதனால குடம் நாமரூபத்தினையும் மண்ணின் வேற பிரிச்சு வேற பார்க்க முடியாதனால அபின்னஹ அபி. அப்போ என்ன வேற பிரிச்சு பார்க்க முடியலன்னா அது ரெண்டு ஒன்றா தான் இருக்கு, பின்னம் இல்லை. அபின்னமா இருந்த கூட அபி. ஆனால் ந புறா பிண்ட தசாயாம், அது உருண்டையாக அப்படி லம்பாக இருக்கும்போதோ ஆனால் அங்கே பார்க்கலையே. அனவேக்ஷணாத், ஆனால் அங்கே அப்போ பார்க்கல. பாருங்க, ரெண்டுத்தினையே இப்படி ஒண்டி சொன்னேன். மண்ணே தான் குடமாக காணப்படுதுங்க. ஆனால் குடம் நாமரூபத்தினையும் மண்ணு வேற பிரித்து பார்க்க முடியுமா? இல்லை. குடமும் நாமரூபமாக குடமாக வரதுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சக்தினாவது இப்போ பார்க்க முடியுமா? பிரித்து பார்க்க முடியல. அப்போது அது முன்னாடி இல்லை, லம்பா ஒரு உருண்டை இருக்கும்போது குடமனை நாமரூபமனை குடம் இல்லை, குடமனை நாமரூபம் இல்லை. அதனால இப்போ என்ன சொல்ல வரீங்க? நாமரூபம் குடமனேது மித்யா இல்லை. இது இப்போ உதாரணம் எல்லாமே இந்த 2 ஸ்லோகத்துக்கு அப்புறம் இது என்ன அப்ளை பண்ண, எங்கே அப்ளை பண்ண, திருஷ்டாந்தம் இது. தாஷ்டாந்தம் அப்ளை பண்ணும்போது நமக்கு இது பிரயோஜனப்படும். சரி, பொதுவாக இது காட்டிக்காம சொல்கிறோம். அலைகளை சமுத்திரம் அலைகள் வேறா? சமுத்திரம் தான் அலைகளாக காணப்படுறது, சரியா? அதனால ஆனால் அலைகள் இல்லாமல் சமுத்திரம் இருக்கிறது. சமுத்திரம்னா ஜலம், அலை இல்லாமல் ஜலம் இருக்கின்றனது. ஆனால் ஜலம் இல்லாமல் அலைகள் இல்லை. இங்கே உலகம் என்பது பிரம்மம் இல்லாமல் உலகம் இருக்காதுன்னா, உலகம் நாமரூபம் இல்லாமல் பிரம்மம் இருக்கும். சரியா?
அதனால தான் பகவத்கீதையில் இந்த விஷயம் பகவான் நமக்கு சொல்றதுக்காக 9வது அத்தியாயத்தில் மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த ரூபிணா மயா இதம் ததம் சர்வம் இதம் ததம் ஜெகத் முதல் அவ்யக்த ரூபமாக எனக்குள்ளே இருக்கு. அதுக்கப்புறம் அது என்னுடைய பொட்டென்ஷியல் மாயாசக்திலாம் அது வியக்தமாயிடுது. அது வியக்தமானதுனால அது சத்தியம் இல்லை, அதுதான் மூலம்னு நினச்சிக்காது. அவிவேகம் அஜ்ஞானம் என்னன்னா இது நம்ம இந்த மாதிரி அந்த மித்யா இல்லாததை போய் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டா அப்போ துக்கம் வராமல் பயம் வராமல் கவலை வராமல் என்னதை வரும்? அதுக்கப்புறம் அப்படி சொல்லி அதே பகவான் வேற எப்படி சொன்னார் பகவத்கீதையில், மஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதஹ. எல்லா பூதங்கள்னா சர்வ நாமரூப பிரபஞ்சம் எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு, ஆனால் நான் அதுக்குள்ளே இல்லை. அது சொல்லி அப்புறம் நச்ச மஸ்தானி பூதானி, சரி உண்மையாக சொல்லணும்னு அர்ஜுனா எனக்குள்ள எதுவுமே கிடையாது என்ற எல்லாம் கான்ட்ரடிக்டரே இருக்கு. அதனால இங்கே ஒன்றும் இல்லை, தலை பிரிச்சுக்கிறதுக்கு தலை பிரிச்சுக்கிட்டு ஓடிட்டு எதுக்கப்பா எங்கே ஓடுறேன், இன்னும் வேணும், ஒன்றும் இல்லை. மஸ்தானி சர்வபூதானி எவ்ரிதிங். ஆனால் நான் எதுலேயும் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அது எதுவுமே கூட எனக்குள்ள இல்லை. அண்ணன் அர்த்தம் என்ன? ஏகமேவா தீத்தியம். அது கிடையாது, இது கிடையாது, எனக்குள்ள கிடையாது, உன்னைக்குள்ள எதுவுமே கிடையாது. இதே விஷயம் பாகவதத்தில் கூட சதுஸ்லோகி பாகவதத்தில் பகவான் சொல்றது, அகமேவாசமேவாக்ரே நானியத்யத் சதசத்பரம். நாலு மச்சந்தா முன்னாடி இருக்கேன், அப்புறமும் இருக்கேன், எப்பவுமே நான் தான். அந்த நானன் இது வந்து சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத், எல்லாம் ஒண்ணுதான். சாந்தோக்கிய உபனிஷத்தை எடுத்து சொன்னா சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத். அதே பாகவதம் சொன்ன அகமேவா. அதே பகவத்கீதையில் திரும்பி மஸ்தானே எனக்குள்ள. சரி, அப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை போகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன சொல்றாருன்னா, எது அவ்வக்தமாக இருக்கின்றனதோ அவ்வக்தமாக இருக்கிற குடம், அந்த குடம் வரல, அந்த அவ்வக்தமாக இருக்கும்போது அந்த குடத்துக்கு பேர் சக்தி. அந்த சக்தி வியக்தமாகும்போது அது பேர் குடம். இப்போ சக்தி அந்த நாமரூப குடம் ரெண்டும் ஒன்று தான் அது சொல்கிறதுக்காக. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இங்கே இப்போ நாமரூப பிரபஞ்சம் பற்றி பேசுகிறோமோ அங்கே ரெண்டுமே எது பற்றி டிஃபைன் பண்ணி எப்படி பேசுகிறோம்? டைம் அண்ட் ஸ்பேஸ் வரும். டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லாமல் இந்த வந்துச்சு போயிடுச்சு உருவாயிடுச்சு இதெல்லாம் சொல்ல முடியாது இல்லை. எங்கே உருவாயிடுச்சு, அங்கே எப்போ வந்துச்சு, அப்போது 11 மணிக்கு 12 மணிக்கு போச்சு, எங்கே போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு, வீடுங்க அங்கே. ஸோ டைம் ஸ்பேஸ் வரும் இல்லையா. இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஒரு கான்செப்ட்ஸ் வரும், சும்மா கான்செப்ட். எதனாலன்னா ஏதாவது கூட ஒரு கான்செப்டா சொல்லி விவரிச்சா அது நிஜம் இல்லை, போய் அது ரியல் கிடையாது. அதனால தான் இந்த மைண்டு கான்செப்ட்ஸ் இது எல்லாமே கூட போய் நான் இருக்கேன், இட்ஸ் நாட் ஏ கான்செப்ட். நான் இருக்கேன்னு கான்செப்டா. ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு PhD ரிசர்ச்சர், மை கான்செப்ட் அபவுட் திஸ்
ரிசர்ச்சர் டாக்டர் எல்லாம் அது எல்லாம் மாறிட்டு இருக்கும். பட் யுவர் கான்செப்ட் இஸ் தட், பட் மை கான்செப்ட் இஸ் டிஃபரெண்ட். தட் கான்செப்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். கான்செப்ட் எல்லாம் மாறி போச்சு. மாறுறதே இல்லையா? மாறி போகுது. எந்த கான்செப்ட்ஸ் யார் சொல்றானோ இவன், அவனு நீ தப்புன்னு சொல்ற இவனும், இத்தனை கான்செப்ட்ஸ் எல்லாம் வர எத்தனை மனசு, அத்தனை மனசுக்கும் பின்னாடி இருக்கிற சைத்தன்யம் இஸ் நாட் எ கான்செப்ட். அது யாரும் உருவாக்கல. அது சுத்தம், நித்தியம், ஏகம், நிரஞ்சனம், அனந்தம். இல்லை ஃபோக்கஸ் மைண்டு கிராஸில் அப்படி வெளியில் போகணும். அதுக்கு பேர் தான் தீவிர விவேகம், தீவிர வைராக்கியம், தீவிர தபஸ், மூட்சம். என்ன விஷயம் ரொம்ப இப்படி இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ ஆழமாக இருக்கு. சத்தியத்துக்கு நீயே சத்தியம்தான். அது கொண்டு போய் உன்னை காட்டி கொடுக்கணும். அவர் அப்புறம் சாஸ்திரம் இந்த குடம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இதை வச்சு சுற்றிட்டே இன்னும் சுற்றுவோம். இன்னும் இருக்கு ஸ்லோகங்கள். அதனால கான்செப்ட்ஸு மைண்டில் வர்றதுனால, மைண்டு சேஞ்ச் ஆகிறதுனால, மைண்ட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு வரணும். கான்செப்ட்ஸும் மாறிட்டே இருக்கும். அதனால் அது மாறிட்டே இருக்கும். அப்போது அதனால தான் இப்படி இது எப்படி விவரித்து சொல்கிறதுன்னா அனிர்வச்சனீயம் சொல்லிட்டு cannot be describedன்னு சொல்லிட்டோம். அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சொன்னவனுக்கு இப்படி தான் கன்ஃபியூஷனே இன்னும் வரும். சரி, 36வது ஸ்லோகம் பாருங்க. அதோ நிர்வச்சனீயோயம் சக்திவத் शक्तिवत्तेन शक्तिजः अव्यक्तत्वे शक्तिरुक्ता व्यक्तत्वे घटनाभृत् घटनामभृत्. என்ன சொல்றாரு நீங்க? அதனால இவ்வளோ விருட்சம் இந்த குடமனே, இந்த நாமரூபம் அயம் அப்படின்னு குடம் சக்திஜா, ஒரு சக்தினால இதே உருவாயிடுச்சு. ஜஹன்னா பிறந்தது. சக்தி ஜஹன்னா விநாயகர் கூட ஒரு பேர். அம்பாளுடைய பிள்ளையில் அவர் அப்படியே கூட. அப்புறம் எப்படி அந்த சக்தியை விவரிக்க முடியாதோ அதே போலதான் சக்தி அனிர்வச்சனீய. இந்த குடம் అనేది வர்றது காரணமான சக்தின்னு கூட இப்படிதான் விவரிக்க முடியாது. ஆனா ஏன அவ்யக்தத்வே, அதான் சொன்ன முன்னாடி நான், எது அவ்வக்தமாக இருக்கும்போது சக்தின்னு சொல்கிறோமோ அது வியக்தமாகும் போது குட நாமரூபம். எது அவ்வக்தமாக இருக்கும்போது மாயான்னு சொல்கிறோமோ அது வியக்தமாகும் போது நாமரூப பிரபஞ்சம். வியக்தமானதுனால நாமரூப குடம் மண்ணு சத்தியமா, நாமரூப குடம் சத்தியமா? அந்த ஒரு ஏதோ சக்தினால உலகம் நாமரூபம் உருவாக்குனதுனால பிரம்மம் சத்தியம் ஆயிடுமா? இந்த நாமரூப உலகம் உண்மை ஆயிடுமா? இது உண்மை ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னாச்சு, அவ்வக்தத்வே அது வியக்தமாகும்போது சக்தி, அதுக்கு பேர் சக்தி அனு சொல்லப்பட்டது. வியக்தத்வே கடனாம பிரிது, வியக்தமாயிடுச்சுன்னா கடனாம வந்துடும். இப்போ நம்ம அந்த சக்தி சக்தி சக்தின்னு சொல்றீங்க மாயான்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. சரியா? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னா சக்தி எங்கே இருக்கு?
யாருக்கிட்ட இருக்கு? யாரோடது சக்தி? சக்திமான் சக்தி. சக்திமான் இல்லைன்னா சக்தி இருக்குமா? இருக்காது. எந்த சக்தி, எந்த சக்திமானுடைய அந்த சக்தியோ அந்த சக்தி அந்த சக்திமான ஒருக்காகவும் எஃபெக்ட் பண்ண முடியாது. அந்த சக்தி சக்திமான் எஃபெக்ட் பண்ணா அவன் சக்திமான் இல்லை. அதே இண்டிவிஜுவலாக வரும்போது என்னுடைய மனசு சக்தி, கல்பனா சக்தி. அந்த மாயை எப்படி கிரியேட் பண்ணுறது, இங்கெல்லாம் இமேஜினேஷன் பண்ணுறது. அது யாராவது என்னோடது மனசு, என்னோடது தானே. என்னுடைய மனசு எப்படி அப்போ என்ன கஷ்டப்படுத்தும்? என் மனசு எப்படி என்ன தொந்தரப்படுத்த முடியும்? இந்த மைண்ட் இஸ் அ சக்தி, தட் இஸ் மைண்ட், என்னோடது. ஆனால் என்ன ஆகிறது இங்கே பொதுவாக பெரும்பாலும் எல்லாரும் அவிவேகம், அஜ்ஞானம், ஒரே சண்டை, ரெண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிஜமாக சொல்லுங்க, என்னுடைய என்னுடைய மனசு செய்கிற தொந்தரவு உலகத்தில் வேறு யாரும் என்ன பண்ணுறதில்லை. ஒருத்தன் என் தொந்தரவு பண்ணுறாரு பண்ணலனேது ஒரு மனசு சொல்கிறது. இவர் எனக்கு ரொம்ப தொந்தரவு, இன்னொரு பக்கத்தில் இருக்காரு, ஏன் உண்மையிலே அவர் நல்லவன் தான் அவர் சொல்கிறாரு. அதனால அவர் ஓன் மைண்ட் இஸ் த பிக் ப்ராப்ளம். அதனால தான் மனோஜயம், சமம் இதெல்லாம் சொல்றதே. மனசு என்னன்னு முதல்ல நல்ல அனலைஸ் பண்ண, அதுக்கப்புறம் அடுத்தது இங்கிருந்து அப்புறம் இந்திரஜாலம், மேஜிஷியன் கிட்ட எக்ஸாம்பிளுக்கு வர்றாரு. ஐந்திரஜாலிக நிஷ்டாபீம் மாயான व्यञ्जते पुरा पश्चात् गन्धर्वसेनादी रूपेण व्यक्तिमाप्नुयात्. ஐந்திரஜாலிக நிஷ்டா. அப்போ மெஜிஷியன் இந்திரஜாலம் பண்றவனுடைய மாயா ஜாலம் பண்ற காட்டுறவனுக்கு அந்த மாயா ஜாலம் சக்தி அவனுக்குள்ள தான் இருக்கு. மெஜிஷியனுக்குள்ள இருக்க, வெளியில இருக்க, அவனுக்குள்ளதான் இருக்கு. ஸோ ஐந்திரஜாலிக நிஷ்டா மாயா. மாயான்னா இஸ் மேஜிக் பவர். அது கூட அப்படி புறா நான் व्यञ्जते. இப்போ ஒருத்தன் இவன் மெஜிஷியன் இல்லைன்னா மியூசிஷியன், அவர் பாடுவாருன்னு உனக்கு தெரியாது. அவர் பாடுறது நீ எப்பவுமே பாடல. ஆனால் அவர் பெரிய வித்வாம்ஸ், 3 மணி நேரம் நான்ஸ்டாப்பாக பாடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் இவனுக்கு எங்கோ ஏர்போர்ட்டில் அப்படி 3 பக்கத்தில் உட்கார்ந்தார் லைட்டில். அதுக்கப்புறம் எல்லாம் பேசி இறங்கி எப்படி வரும்போது அவர் ஒரு விசிட்டிங் கார்டு, அது கூட ஒரு பாஸும் கொடுத்தாரு. நானும் இதே ஊரில் இறங்குறேன், அந்த ஆடிட்டோரி மியூசிக் அகாடமியில் என்னுடைய கச்சேரி இருக்கு, எனக்கு கார்டு கொடுத்தாரு, ஃப்ரீயாக பாஸும் கொடுத்தாரு அவர். அப்போ கூட உனக்கு தெரியாது. அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம்தான் இந்த கதையெல்லாம் வெளியில் வரும். ஐந்திரஜாலிக நிஷ்டா அப்படி மாயா நான் வெஞ்சதே புறா. அந்த இந்திரஜாலிக்க அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி முதல்ல அது வியக்தமாகலை. பஷாத் அதுக்கப்புறம் அவனும் அந்த காலத்தில் மாயா காட்டுறவங்க எல்லாருமா மெஜிஷியன்ஸ் வேறு வேறு, இந்த காலம் மாதிரி இல்லை. பிசி சர்க்கார், ஏசி சர்க்கார் அவங்க இல்லை. அப்பெல்லாம் மணி, மந்திர, தந்திர இதெல்லாம் உபயோகப்பட்டுட்டு ரொம்பவே பண்ணுறான். இங்கே என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, மேபி வித்யாரண்ய சுவாமி டைம்லோட அந்த கதை இருக்கும். அதுக்கு முன்னாடி கேரளத்தோட யாரோ ஒருத்தன் அப்படி இருக்கானே சொல்கிறான், ஒரு ராஜகால். பட்ச கந்தர்வர்கள் எல்லாரும் உருவாக்கும் ஆகாசத்தில். நீ எக்ஸாக்டாக அப்படி பார்க்கலாம் கந்தர்வர்கள்.
அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அசுரர்கள் 2 பேருக்கு சண்டை. அவங்க எல்லாரும் அடிச்சுக்கும் போதும் நீ பயந்துட்டு இங்கே ஏறி ஓடுவேன். அப்படி ஒரு இடத்துல ஒரு ராஜா காலத்தில் ஒரு இந்திரஜாலம் காட்டும் போதும் அது எல்லாத்தையும் பயந்து ஏந்திட்டு ஓடி மக்கள் எல்லாம் போய் டிச்சில் விழுந்து கால் உடச்சிக்கிட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வேறு என்ன சொல்லணும்னா, பர்சனல் லைஃப்பில் எல்லாருக்கும் ஆகிறது இல்லை, சோம்பராமலிசம், தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்கிறது. ஆனால் அவனுக்கு அது திரும்பி படுத்துவான். தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்கிற அந்த ஒரு சக்தி பாருங்க, அது ஏதோ அவன் பண்ணுற பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்கிறவன் கூட பண்ண மாட்டான். அவன் கரெக்டாக கதை திறப்பான், எப்படி போவான், அந்த தெருவில் போவான், இங்கே போவான், அங்கே போவான், எல்லாம் சுற்றிட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் படுத்துவான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அது பெரிய டேஞ்சர். அது அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இப்படி அப்படி இருக்கு. அவரு யாரோ திருடுகளோ அந்த காலத்தில் நக்ஸலைட்டெல்லாம் இருக்காங்க ஆந்திரா, அவங்க எல்லாரும் வந்தாங்க, துரத்துறாங்க, குத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஓடி மாடியில் வந்து ஏர் குதிச்சாரு, இடுப்பு உடஞ்சு குடிச்சாரு. சோம்பராமலிசம். ஏன் சொல்றேன்னா, இது ஒரு மனசு காட்டுற இந்திரஜாலம், அதே வெளியில இன்னொருத்தர் காட்டுவானே, நமக்கு ஒன்றும் புரியாது எப்படி காட்டுறான் என்னன்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு தெரியும் இது எதுவுமே இல்லை, சும்மா உங்கள்கிட்ட பைசா வாங்கிறதுக்கு, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், எனக்கு காசு. பஷாத் கந்தர்வ சேனாதி ரூபேண, கந்தர்வர்கள் சேனர்களே மிலிட்ரி எல்லாம் ரூபேண வெக்திம் ஆப்னுயாத். அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சக்தியாக இருக்கின்றது, மேனிஃபெஸ்ட் ஆகும்போது ஏதோ ஒரு நாமரூபத்தோட காரியமாக இருக்கு. பட் என்ன விஷயம், அந்த காரியம் காணப்படுறது சத்தியம் இல்லை. Now come to the personal example of the சொன்னதா ட்ரீம், கனவு. என்ன கனவு அழகாக கிரியேட் பண்ணிக்கிறோம் கனவு. யார் வெளியில் யாராவது உனக்குள்ளே போய் கனவு சினிமா ஆன் பண்ணிட்டார, நீயே உன்ன மனசே உனக்குள்ளேயே கனவுன்னு மட்டும் அது நிஜமில்லைன்னு சொல்கிற அறிவு நமக்கு இருக்கு. அந்த அறிவு கூட இல்லாமல் சில பேர் இருக்காங்க, அவங்க கனவுன்னு வச்சுக்கிட்டு தூங்கவே மாட்டான். அந்த தூங்கிட்ட கனவு வரும் பயம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் எதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் பாருங்க. இந்த மைண்ட் எவ்வளோ பாடுபடுத்துறது. எத்தனை பேர் உங்களை சுற்றி பக்கம் சிசோஃபெனிக் கண்டிஷன்ஸ், எலூசினேஷன்ஸ், எல்லாம் கல்பனை, ஓன்லி ப்ரொஜெக்ஷன். அதனால இப்படி சொல்லி பகவத்கீதையில் பகவான் எங்கே நமக்கு இது ஞாபகப்படுத்துறாரு, தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யய. 7th chapter ஞான விஞ்ஞான யோகம். மாமே வயே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. மாயா அதை பற்றி டோன்ட் போக் த நோஸ் இன் தி மாயா திஸ் தட். மைண்டு யாருடைய மைண்டு, யாருக்கு மைண்டு? நான் இருந்தானே என்னோட மைண்டு. அந்த நான் என்னன்னு கண்டுபிடி, மைண்டு முக்கியத்துவம் கொடுத்த பகவான் பரபிரம்மன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. மாயாக்கு ரொம்ப சிம்பிளா, என்னுடைய மாயா சக்தி தான் தைவி ஏஷா குணமை, 3 குணாலுடைய அந்த மாயா. அதே மம மாய துரத்தியா, அது புரிஞ்சுக்கிறதோ அதை தாண்டி போகிறதோ அது ஏதோ கண்ட்ரோல் ஒன்றும் பண்ணாதே. மாமே வயே பிரபத்யந்தே, நீ எனக்கிட்ட வா. இந்த எனக்கிட்ட வானேது உனக்கிட்ட நீ போ. அகமயம் குதோ பவதி சின்வதः ஐபதத்யஹம் நிஜ விசாரணம். அஹமிநாசபாஜ்யஹமஹம் தயா ஸ்புரதி ஹ்ருத்ஸ்வயம் பரமபூர்ணசத். அப்படின்னு சொல்லி
அதனால பகவான் அப்படியெல்லாம் சொல்லி அங்கே அப்புறம் 14 திரிகுணா குணத்திரயம் குணாதீதம் சொல்லும்போது இந்த ஞானம் இதம் ஞானமுபாசிரித்ய இந்த ஞானத்தினை ஆசிரிச்சு பஞ்சதசி கிளாஸுக்கு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு கேட்டு கொடன் காட்டி பேசி சொல்லுவாங்க. இதம் ஞானமுபாசிரித்ய மம சாதர்மியமாகதாः சர்க்கே வினோபஜாயந்தே பிரளயேனோப்யதந்தி ச. இந்த ஞானம் அடைஞ்சவங்க ஆசிரிச்சு அவங்க நான் எனக்குள்ள சேர்றாங்கன்றாரு. அர்த்தம் என்னன்னா பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு ஜென்மா சர்க்கேபி திரும்பி இன்னொரு ஜென்மா இன்னொரு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. நான் உபஜாயந்தே இல்லை பிரளயம் ஆகிறது. இப்போ இந்த சரீரம் போகிறது இறந்து போகிறது நான் தந்திட்டேன், கவலைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன். பிரளயமாவதே சிருஷ்டி ஆகுது எங்கே இருக்கு? நான் நிரோத நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாடக. When I give the importance, முக்கியத்துவம் கொடுத்தா மாட்டேங்கிறேன். But what we justify, முக்கியத்துவம் கொடுக்கல என்ன எப்படி கொடு, எவ்வளோ கொடுப்பேன், எவ்வளோ நாள் கொடுப்பேன், குடு 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 குடு, நல்ல அடி வாங்கிக்கு வாங்கிக்கு வாங்கி நாளுக்கு அப்புறமா அது திரும்ப மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். இப்படி இந்த 37வது ஸ்லோகத்தில் சொல்லி நான் இது கன்க்ளூட் ஆகிறது. அதனால் அதுன்னு படிக்கிறேன். சாந்தோக்கியோபனிஷத்து தானே சொன்னோம் இந்த உதாரணத்துக்கு முக்கியம். சாந்தோக்கியோபனிஷத்தில் இருக்கு, அது வச்சு அந்த அர்த்தம் வரும்போது சொல்றார். ஏவம் ஏவம் மாயாமயத்வேன விகாரஸ்யான்ருதாத்வதாம் விகாராதாரமிருத்வஸ்து சத்யத்வம் சாப்ரவீத் ஸ்ருதிஹ. மை டியர் ஸ்டூடெண்ட், நான் இந்த குடம் பற்றி இவ்வளோ பேசியிருக்கேன். இது என்னோட சொந்த எக்ஸாம்பிள் இல்லை, ஸ்ருதியில இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஏவம் மாயா மயத்வேன, இதுதான் மாயாவுடைய காரியம். இந்த நாமரூபம் అనేది இந்த விதமா விகாரஸ்ய அது எஃபெக்டாக வரும்போது அப்படி இருக்கு. அன்ருதாத்மதா, ஆனால் அது டெல்யூஷன் தான். அன்ருதம் ருத்தம்னா சத்தியம், அன்ருதம் அது சத்தியம் இல்லை, நித்யா. விகார் ஆதாரம், விகார் ஆதாரம். ஆனால் சப்ஸ்ட்ராட்டம் மேலே இப்படி காணப்பட்டது, மண்ணு மேலே தான் நாமரூப குடம் காணப்பட்டது, விகார ஆதாரம். ஆனால் நிஜமாக பார்த்தா அந்த விகாரம் கூட சத்தியமான அது இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். பிரம்மன் விஷயம் வரும்போது விவர்த்த உபாதான அபின்ன நிமித்த உபாதான காரணம் விவர்த்த காரணம்னா மாறாத ஒரு விகாரம் இருக்கிற போது காணப்படுறது, மாறாமே. இப்போ இங்கே ஏதாவது இப்போ இது குடம் இது உடச்சிட்டா மண்ணாயிடுது, திரும்பி விகாரம் மாறி போச்சு. முதல்ல மண் உருண்டே இருந்தது, அப்புறம் இது போல் இப்படி அந்த மாற்றம் கூட சில ஆக்சுவல் பிரம்மలో లేదా. விவர்த்தன மாறாத காரணம் மாறல, ஒன்றாகல. பால் குறை போட்டு தைராய்டு, அதுக்கப்புறம் பால் காணும், திரும்பி அந்த பால் நீங்கள் திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ பிரம்மன்ல இப்படி எல்லாம் மாயா இருக்கு, அதனால விகாரம் ஏற்படுறது காணப்படுறதுன்னா பிரம்மனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அதுதான் முக்கியம். அது புரியலன்னு அப்புறம் கஷ்டம். பிரம்மனுக்கு ஒன்றும் ஆகலை, அது பிரம்மன் எதுவுமே ஆகலை. ஆனது போல் இருக்கிறது போல் போல் ஆஸ் இஃப் அது புரியுங்க. அதுக்கு தான் இங்கே சொல்றாரு, ஏவம் மாயாமயத்வேன விகாரஸ்ய அத்புதாத்மகம். ஆனால் விகார ஆதாரம்
இது முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், பெஸ்ட் இன்னும் ஈஸியாக புரியுற எக்ஸாம்பிள், காணல் நீர் காணப்படுறதுக்கு அந்த தார் ரோடு இருக்கணும், சன்னு நேரம் நேரம் இல்லையா, இல்லைன்னா இந்த காணல் நீர் காணப்படாது. இப்போ காணல் நீர் காணப்பட்டுச்சு, காணப்பட்டதுனால அந்த தார் ரோட்டுக்காவது மேலே இருந்து விடுற சன்லைட்டுக்காவது கொஞ்சமாவது எப்பாவது வெட்டாயிடுச்சா, ஈரமாயிடுச்சா, ரொம்ப நேரம் காணல் நீர் இருந்துச்சு, அதனால தார் ரோடு கொஞ்சம் ஈரமாயிடுச்சு. எக்ஸாக்ட்லி லைக் தட். அந்த பிரம்ம விவர்த்த காரணம்னு புரியவன நமக்கு ஒன்றும் ஆகலை. அப்போ என்ன இது, இட்ஸ் நாட் தேர். ஏதாவது இருந்தால் தானே அது எஃபெக்ட் பண்ணுறதுக்கு இருந்ததான் எஃபெக்ட். அதே போல் மாயா இருந்ததான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இல்லாததை பற்றி நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், மித்யாபத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ மித்யா தானே, காணல் நீர் இருக்கு, காணப்பட்டுச்சு. ஈவன் தூரம் நல்ல கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தால் கூட அங்கே ஜலம் இருக்கிற போது இப்படி போகிற போது வரும். பட் வாட் நெக்ஸ்ட், அது எஃபெக்ட் பண்ணணும் இல்லையோ. அப்படிக்கும் பிரம்மமான என்ன வந்து இந்த சரீர மனசு புத்தி அகங்காரம் உலகம் இதெல்லாம் நாம் இருப்போம் எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படி இருக்கணும். அது கேட்கணும் சொல்லி புரிஞ்சிச்சு. எப்படி மிருது வஸ்து, மிருது மண்ணுதான் வஸ்து, வாஸ்தவமா எது இருக்கின்றதோ அது வஸ்து. சத்தியத்துவம் அத்தாரியல் அப்படின்னு ஸ்ருதி அப்ரவீத். சாந்தோக்கியோபனிஷத்து வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகாயேவ சத்தியம். அது வச்சுதான் இப்போ பேசிட்டாரு. மேலும் இது விடமாட்டாரு, இன்னும் விவரிப்பாரு. ஆனால் கொஞ்சம் குடத்துக்கிட்ட வராமல் வேறு விதமாக விவரிப்பார். குடம் போதும், குடமிச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.